ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஹேர்க்கான வீடியோ தான். இது என்னென்னா ஹேர் பவுடர் தான் நான் வந்து தயாரிக்க போகிறேன். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம பச்சைப்பயிறு வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பச்சைப்பயிறு தாங்க. பச்சைப்பயிறு ஒரு 150 கிராம் எடுத்துக்கிட்டேன். 150 கிராம் எடுத்து நல்லா மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கிடுறேன். பண்ணிவிட்டு சல்லடையை வச்சு நம்ம சலிச்சு எடுத்துக்கிட்டோம். திப்பியாக இருக்கிறதெல்லாம் மேலே வந்துடும். நல்லா ஃபைன் பவுடராக இருக்கிறதெல்லாம் கீழே வந்துடும். நம்ம அந்த ஃபைன் பவுடரெலாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கெமிக்கல் ஷாம்பு போடுறதுக்கு பதிலாக பச்சைப்பயிறு அல்லது சீக்காய் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பச்சைப்பயிறு யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது எனக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நான் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் ரிசல்ட் இருந்தால் மட்டும்தான் நான் வீடியோவாக மேக் பண்ணி போடுவேன். இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது ஃபஸ்ட்டு பச்சைப்பயிரில் அப்படின்னு பார்த்தலாம். ப்ரோட்டீன், நார்ச்சத்து, செரிமானத்துக்கு உதவக்கூடிய எதிர்ப்பு சக்தி வந்து இதுக்கு இருக்குது. இதயத்திற்கு ரொம்ப நல்லது. இதில் வைட்டமின் சி, பி இரண்டுமே இருக்குது. இதில் இரும்புச்சத்து இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. கொலஸ்ட்ராலை குறைக்கும் தன்மை இருக்குது அதிகமாக. நம்ம உடம்புல ஒரு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம குறைக்கும் தன்மை இருக்குது. குறைந்த கலோரி கொண்ட ஒரு உணவாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஹேருக்குன்னா ஹேர் பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. அதாவது நம்ம மூளையில் அறிவுத்திறனை வந்து மேம்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம ஒரு பாக்ஸில், நான் இது ஒரு வாரத்துக்கு 10 நாளுக்கு வரக்கூடிய அளவுக்கு நான் பவுட்ரு அரைச்சி நான் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நான், என் பசங்க, என் வீட்டுக்காரங்க எல்லாமே நாங்கள் இது தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல ரிசல்ட் கொடுக்குது பச்சைப்பயிறு. ரெண்டாவது வந்து நான் என்ன ஹேர் பேக் போடுறேன்னு நான் இந்த இதிலே காமிச்சிருக்கேன். இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆலிவ் விதை போட்டிருக்கேன். நாளே ஊற வச்ச வெந்தயத்தையும் அது கூடயே போட்டுட்டு ரைஸ் வாட்டர், நல்லா அரிசி களைஞ்ச தண்ணியை எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நல்லா போட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுக்கோங்க. ஒரு கொதி வரத்துட்டையும் நீங்கள் ஹையாக வச்சுக்கோங்க. அந்த கொதி வந்து முடித்ததுக்கப்புறவு கொஞ்சம் சிம்மில் நார்மலாக போடுங்க. நார்மலாக போட அது என்ன ஆகும்னா கொஞ்சம் கெட்டி பதம் வரும். கெட்டி பதம் வந்தோடனே சிம்மில் போட்டுறணும். சிம்மில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அது என்ன வரும்னா ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம்ல, அந்த பதத்துக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கச்சில என்னடா இது ஆலிவ் விதைனா எல்லோ கலரில் மாறி இருக்கேன்னு நினைக்காதீங்க. அது வந்து நான் வெந்தயம் போட்டேன் பார்த்தீங்களா, அதோட கலர்ஸ் தான் அப்படியே நம்ம ஃபில்ட்ரு ஆகிட்டு. இது நல்ல பிசுபிசுப்பாகவும் ரொம்ப பிசுபிசுப்பாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, நார்மலாக இருந்தது. நார்மல் கன்சிஸ்டன்சியில் இருந்தது. நல்ல தலைக்கு போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கிட்டேன். ஊற வச்சு ஹேர் வாஷ் பண்ணணும்ல, அதுக்காண்டி தான் அந்த பச்சைப்பயிறு மாவே அரைச்சேன். இது நல்லா வடிச்சிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு குளிக்கிறதுக்கு அந்த பச்சைப்பயிறு மாவை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஆலிவ் விதையில் ஒமேகா 3 கண்டென்ட் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, புற்றுநோய் செல்களை ஒழிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஹார்மோன் இன்பேலன்ஸை வந்து இந்த ஆலிவ் விதை வந்து என்ன பண்ணோன்னா பேலன்ஸ்